வணக்கம். செப்டம்பர் 4ஆம் தேதி எனது தலைமையில் மதுரையில் மாநில மாநாடு நடைபெறும் என OPS அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு அறிவித்திருக்கிறார். எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில மாநாட்டில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் எனவும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். வரலாற்றில் பதிவு செய்யும் மாநாடாக செப்டம்பர் மாநாடு இருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாட்டிற்கு டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு விடுப்பீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்ட பொழுது, கண்டிப்பாக அழைப்பு விடுப்பேன், இதில் என்ன சந்தேகம், அவர்களும் எங்களுடைய கட்சியில் ஒரு அங்கம்தான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்ட இருவரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை சசிகலா அவர்களை சந்தித்தீர்களா என கேட்டதற்கு, சசிகலா அவர்களை நான் ஏற்கனவே சந்தித்திருக்கிறேன் எனவும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் அஇஅதிமுக அணி சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் OPS அவர்கள் தற்பொழுது வரை பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாரா இல்லையா என்பது குறித்த முழு விவரம் வெளியாகவில்லை. இந்த செப்டம்பர் மாதம் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் தான் OPS அங்கம் வகிக்கிறாரா இல்லது இந்த கூட்டணியில் தொடர்கிறாரா என்பது தெரிய வரும். தாவேகா தற்பொழுது வரை நன்றாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். விஜய் அவர்கள் நன்றாக செயல்படுகிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் OPS தாவேகா அணியில் இணைகிறாரா அல்லது அஇஅதிமுக அணியில் விட்டு கொடுத்து இணைவாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது குறித்த அறிவிப்பு செப்டம்பர் மாதம் நடைபெறக்கூடிய மாநாட்டில் நடைபெறும் என தெரிய வருகிறது. இதுவரை பாஜக சார்பிலோ அல்லது மற்ற எந்த ஒரு கட்சிகளின் சார்பிலும் OPS உள்ளிட்டவர்களை கூட்டணியில் இணைப்பது குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறாத நிலையில் தற்பொழுது அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய செப்டம்பர் 4ஆம் தேதி அவர் முக்கிய முடிவுகள் அதே போன்று கூட்டணி குறித்த அறிவிப்புகளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.